செல்லமே, வெறுப்பவர்கள் எல்லோரும் உன்னை புரிந்து கொண்டு வெறுப்பதில்லை. உன்னை புரியாதவரின் வெறுப்பை நினைத்து நீ புலம்புவதில் எந்த பலனும் இல்லை. கவலையை விடு. சாந்தமாக பேசுங்கள். போதுமான நேரம் உறங்குங்கள். பொறுமையாக வேலை செய்யுங்கள். உண்மையாக இருங்கள். யதார்த்தத்தை உணருங்கள். சரியாக திட்டமிடுங்கள். நேர்மையாக சம்பாதியுங்கள். தொடர்ந்து சேமியுங்கள். நாகரீகமாக நடந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துங்கள். நிம்மதியான வாழ்க்கை சுகமாக செல்லும். இக்கட்டான சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுப்பதே நம்மை சுற்றி இருக்கும் சுயநலவாதிகளை தெரிந்து கொள்வதற்காக தான். இனி புலம்பாதே. 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இல்லை. அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. இனி அவமானப்பட்டால் கலங்காதே. யார் ஒருவர் இவர்களால் பலனில்லை என்று நினைத்து நம்மிடமிருந்து விலகி செல்கிறார்களோ அக்கணமே நமக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது என்று அர்த்தம். விலகியவரை நினைத்து வருந்தாதே. நம்ப, நல்லதே நடக்கும்.